கற்பனை கதைகளை பரப்பி சுய ஆதாயம் தேடுவது அரசியல் அநாகரிகம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பற்ற முறையில் மக்கள் மத்தியில் வதந்திகளை பரப்புகிறார் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும், பாரபட்சமாக காவல்துறை செயல்படுகிறது, அரசின் அலட்சியமே இந்த விபத்துக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். கற்பனை கதைகளை பரப்பி சுய ஆதாயம் தேடுவது அரசியல் அநாகரிகம் என்றும் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பற்ற முறையில் அரசியல் செய்கிறார் என்றும் காவல்துறை விதித்த நிபந்தனைகள் தவறாக பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும் கூறியிருக்கிறார். ஆம்புலன்ஸை வழிமறித்து தவறான மன ஓட்டத்தை பரப்பியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கூட்டத்தை காவல்துறை விதித்த நிபந்தனைகளை கடைபிடிக்காததால் துரதிருஷ்டவசமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ஆம்புலன்ஸை வழிமறித்து தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் பழனிசாமி என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், தற்போது மா சுப்பிரமணியன் எடப்பாடி பழனிசாமி மீதும் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார், தாவேகா மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரம். கூட்டத்தை காட்டுவதற்கு முட்டு சந்துதான் தேவை என்று அப்பாவி பொதுமக்களை அலைக்கழிப்பதுதான் பழனிசாமியின் அரசியல் என சுப்பிரமணியன் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது முந்தைய கூட்டங்களின் நிலையை ஆய்வு செய்து அதற்கேற்ப பாதுகாப்பை தமிழக அரசு கொடுத்திருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பேசியிருக்கிறார். முந்தைய கூட்டங்களிலிருந்து ஆய்வு செய்த பிறகுதான் அதற்கேற்ப கூடுதல் கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் காவல்துறை போட்டது. உடனே நீதிமன்றத்திற்கு சென்று தாவேக்கினர் முறையிட்டார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். திருச்சி பிரச்சாரத்துக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் எனவும் டிவிகே சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்பதை, எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் என்றெல்லாம் நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகள் தாவேகா விதிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது என நிபந்தனைகளை விதிக்கிறார்கள், அவர்களை வர வேண்டாம் என நாங்கள் எப்படி சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பினார். இப்படியெல்லாம் செய்துவிட்டு தற்போது விஜய் பிரச்சாரத்திற்கு வருபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அரசு எப்படியெல்லாம் முயன்றது என இதிலிருந்து பழனிசாமி தெரிந்து கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயங்களை எதையும் அறிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சித் தலைவர் உளறி கொண்டிருக்கிறார் எனவும் சொல்லியிருக்கிறார். சாலைகளில் பிரச்சார வேளையில் நடக்கும் கூட்டங்களில் இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த வரலாறு இல்லை எனவும், நடு ரோட்டில் பஸ்ஸை நிறுத்தி கூட்டம் நடத்திவிட்டு அவசரத்திற்கு வெளியே ஆம்புலன்ஸ் வந்தால் அரசாங்கம் இடையூறு செய்கிறது என்று சொல்லி அங்கிருந்த தொண்டர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி எனவும் சொல்லியிருக்கிறார். ஆள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தால் ஓட்டுநரையே நோயாளியாக அனுப்பப்படுவார் என பழனிசாமி சொன்ன பிறகுதான் அவருடைய கூட்டங்களில் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள் அடித்து நொறுக்கப்பட்டன எனவும் பழனிசாமி குறிப்பாக மா சுப்பிரமணியன் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நீண்ட அறிக்கையில் ஆளுங்கட்சியின் மீது பழி போடவும் அரசியல் செய்யவும் எந்த காரணமும் இல்லை என்றால் மக்களுடன் நின்று மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து நல்ல அரசியலை செய்யுங்கள், அதை விடுத்துவிட்டு இது போன்ற மோசமான நாடகங்களை அரங்கேற்றி அவற்றுக்கு ஆளுங்கட்சியின் மீது பழி போட்டு அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் மா சுப்பிரமணியன் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.